Hi everyone, welcome to my channel Mercy Vijay Lifestyle. இன்னைக்கு நாம எங்க போறோம்? ஃப்ளவர் ஷோக்கு போறோம். ஆட்டோக்காக வெயிட் பண்றோம். ஆட்டோவில் ஏறி நாங்கள் பாண்டிக்குள்ளே என்ட்ராகி போயிட்டோம். கடைசியில் பார்த்தா போகிற வழியெல்லாம் போராட்டம்னு சொல்லி எல்லாம் அப்படியே ஜாம் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. பாதி வழி வரைக்கும் தான் ஆட்டோக்கார் நிறுத்தினார். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகிடுமா அப்படின்னாரு. சரி ஓகே, கொஞ்சம் தூரம் தான், சரி ஓகே நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிகிட்டு போனோம். செம ரஷ்ஷு. ஏற்கனவே இந்த கார்டனுக்காக வேறு ரஷ் இருக்கும், இப்போ இந்த போராட்டம்னு சொல்லி அது வேறு செம ரஷ்ஷு. பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஆனால் இப்போ என்ட்ரி ஃபீஸு இல்லை, ஏன்னா ஃப்ளவர் ஷோ நடக்கிறதுனால என்ட்ரி ஃபீஸ் வாங்கலை. நாங்கள்லாம் அப்படியே உள்ளே போயிட்டோம். போகும்போதே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் அந்த பசங்க விளாட்ற இடத்த மட்டும்தான் எதுவும் வைக்கலை. மற்ற இடத்துக்கிட்டெல்லாம் வைக்க பூ ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. பசங்க ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஷோ பார்க்க போகலான்டா அப்படின்னா, இல்லை ட்ரெயின் அப்போ தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. நாங்கள் போகும்போது தான் இல்லை ஃபஸ்ட்டு ட்ரெயினில் போயிடணும், ஏன்னா ஏற்கனவே பொட்டானிக்கல் கார்டன் போனப்போ ட்ரெயின் இல்லை, க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை போகிறோன்னு சொன்னது தான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. டிக்கெட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு 5 பேருக்கும் டிக்கெட் வாங்கிட்டோம். வாங்கினதுக்கு பிறகு இந்த ரவுண்டு போனதுக்கு பிறகு அடுத்த ரவுண்ட் நாங்கள் போனோம். ஃபுல்லாக, அதாவது பொட்டானிக்கல் கார்டன் ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றி காமிச்சிருவாங்க. அதாவது ஃபுல்லெல்லாம் போகாது, இது சுற்றி ஒரு ரவுண்டாக வரும். ஃபுல்லாக பேரண்ட்ஸும் ஏறிக்கலாம், சின்ன பசங்களும் ஏறிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த ட்ரிப்பு எங்களுக்கு கிடச்ச உடனே நாங்கள் ஒரு ரோவில் எல்லோரும் உட்காந்துட்டோம். செம ஹாப்பி அவங்களுக்கு, ஏன்னா ட்ரெயின் குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க இல்லையா, அதனால் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க 3 பேருமே. சுற்றி, அதாவது ரவுண்டாக இருக்குது, அதாவது நடுவுலலாம் இது லைன்ஸ் போகாமல் சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இப்படி சுற்றி பார்க்குற மாதிரி தான். இது பார்க்குறதுக்கு பசங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, ஏன்னா ட்ரெயின் அவ்வளோ ஹாப்பி அவங்களுக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு நிறையா பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே இந்த இது கார்டனை சுற்றி பார்க்கவும் ஃப்ளவர் ஷோவுக்கு பார்க்குறதுக்காகவும் வந்திருக்காங்க. நார்மலாக வருவாங்க தான், இருந்தாலும் இந்த தடவை எக்கச்சக்கம் கூட்டம், எங்கேயும் காலை வைக்க கூட இடம் இல்லை. ஒரு இடத்துக்கிட்ட கூட நின்று பார்க்க முடியல, அவ்வளோ ரஷ்ஷு. அப்படி நிற்கிறதுக்குள்ளே நவருங்கன்னு விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவ்வளோ கூட்டம். பாண்டி மொத்தமும் இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. என் பையன் 2 பேருக்குமே ட்ரெயின் அவ்வளோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. 3 நாள் ஷோ தான், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான். ஃப்ரைடே ஸ்கூல் இருந்ததுனால போகல, சரி ஓகே சாட்டர்டே போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். போயிட்டு எல்லோரும் ஜூஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் லஞ்சு பேகு சணல் பேக்கில் வாங்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சணல் பேகு பார்த்தோம். சின்ன பேக் 100 ருபீஸ் சொன்னாங்க. 2 பேக் வாங்கிக்கிட்டேன். பெரிய பேக் வாங்கலான்னு பார்த்தேன், அது ப்ரைஸ் 150, 130, 100 அது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம பசங்களுக்கு மட்டும் 2 வாங்கிக்கலாம், ஏன்னா லக்கேஜை தூக்கிக்கிட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் நான் வாங்கிட்டேன். 2 பேகு நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பையன் அங்கே இது மீன் ஷாப்பை பார்த்துட்டு எனக்கு மீன் வாங்கி கொடுன்னு சொல்லி ஒரே அரைச்சல் பண்ணி ஒரு சின்ன பவுல் வாங்கிக்கிட்டு ஒரு ஃபிஷ்ஷு வாங்கிக்கிட்டு வந்தான். அப்புறம் அங்கே இருக்கிற வண்டியெல்லாம் பார்த்துட்டு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு ஒரே டார்ச்சர் தான். ஷாப்பு எல்லா ஷாப்பும் போட்டிருக்காங்க, ஆனால் இது பெரிய பெரிய ஆளுங்க போடுற ஷாப் கிடையாது. சின்ன சின்னதாக ஹோம்மேடாக யூஸ் பண்ணுறவங்க, என்னென்ன கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்க, இப்போ எது இல்லைன்ற மாதிரி இருக்குது. கைத்தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஸ்டால் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தனித்தனியாக பிளேஸும் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒரு விஷயம் கூட இல்லைன்னு சொல்லவே முடியல, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பேக்லேருந்து நம்ம ஹோம் யூஸ் பண்ணுற பெட்ஸு கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள், ஒரு விஷயம் கூட உண்மையாலுமே சொல்லணுன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துட்ட பார்த்த மாதிரி இருந்துச்சு. பசங்களை வச்சுட்டு என்னால் சரியாக பார்க்க முடியல. காய்கறியை வச்சு ஒரு போட்டு ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக காய்கறி, என்னென்ன காய்கறி நம்ம மேக்ஸிமம் நம்ம ஃபோன்லலாம் பார்த்துருப்போம், இருந்தாலும் நம்ம நேராக போய் பார்க்குறது கொஞ்சம் அனுபவம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த இதுலேயே வச்சு நிறைய ஃபேஸ் எல்லாம் கூட வரைஞ்சிருந்தாங்க, ஃப்ளவர்ஸ்லாம் வரைஞ்சிருந்தாங்க. எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காய்கறி அவ்வளோ இருந்துச்சு.
என் பசங்களுக்கு அந்த போட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா போட்ல இருந்த பாவக்காய் பிடிக்கல. பாவக்காய் பாவக்காவ வச்சு ஏன் பண்றாங்கங்க? வாட்டர் மெலன் வச்சு பண்ணியிருக்கலாம்ல அப்டின்னாங்க. அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வாட்டர் கேன்ல வந்து ம எப்படி வந்து தண்ணி வந்து யூஸ் பண்ணாம, அதாவது அடியில தண்ணி ஊத்திட்டு நம்ம அப்பப்ப ஸ்ப்ரே பண்ணாம, எப்படி வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வளர்க்குறது, காய்கறிலாம் வளர்க்குறது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம வீட்ல இல்லன்னாலும் செடிங்களுக்கெல்லாம் எப்படி தண்ணி ஊத்தலாம், அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. மெனக்கெட்டு யாரு வந்து கேட்டாலும் பொறுமையா பதில் சொல்றாங்க. இந்த மாடி தோட்டம் பண்றது, காளான் வளர்க்குறது, அந்த ஏதோ செடியில வந்து ஒட்டு வச்சு அதெல்லாம் கூட கத்துக் குடுக்குறாங்க. இந்த ட்ரோன்ஸ் வந்து மேல இது பண்றத விட அங்க வச்சிருந்தாங்க. டிஸ்ப்ளேக்கு வச்சிருந்தாங்க. இந்த மருந்து தெளிக்கிற ட்ரோனு. அதில வந்து ஃப்ளவர் வந்து நான் பார்க்காத ஃப்ளவர்ஸ்லாம் நெறையா இருந்துச்சு. அதெல்லாம் என்னால ஷூட் பண்ணவே முடியல. இருந்தாலும் நான் பார்க்கறத நீங்களும் பார்க்கலாம். ஓகே. உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால தான். இது நார்லயே செஞ்ச ஃபுல்லா அந்த பவுலு. அது தானாவே வந்து அந்த இதுக்கு வந்து உரம் அதிகமாகுமாம். அதெல்லாம் இருந்துச்சு. என்ன எல்லா டைப்பும் இருந்துச்சு. அதாவது விவசாயம் சம்மந்தப்பட்டது. ஒரு கை கை வேலை செய்றவங்க என்னென்ன பண்ணுவாங்க, அது எல்லாமே இருந்துச்சு. ஃப்ளவர் வச்சு அந்த பெயிண்டிங் பண்ணியிருந்ததாகட்டும், இல்ல அந்த பூலாம் பாருங்களேன், அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஃபுல்லா ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் தான் அங்கங்க நெறையா இருந்தாங்க. ஒரு பிளேஸ கூட விடல. நடந்து போற பாதைய தவிர்த்து மத்த எல்லா இடத்துலயும் ஃப்ளவர வச்சு கொட்டிட்டாங்க. எங்க பார்த்தாலும் ஃப்ளவரா இருந்துச்சு. என் பசங்க வந்து ஃப்ளவர் ஷோ நீங்க ஃப்ளவர எப்படி வேடிக்கை பார்க்குறீங்கன்னு கேட்டுச்சு. ஃப்ளவர வேடிக்கை பார்க்க தானடா வந்திருக்கிறோம். ஏன்னா முன்ன பின்ன தெரியாத ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கணும் இல்லையா அப்படின்னு. மர வீடு இருந்துச்சு. எனக்கு அத பார்த்தோனே ரொம்ப ஹேப்பியா ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆசை சின்ன வயசுல மர வீடு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரோஸு எனக்கு தெரியாத ஃப்ளவர்ஸ்லாம் நெறையா இருந்துச்சு. அந்த பேரெல்லாம் இருந்துச்சு. என்னால வந்து வீடியோ சரியா எடுக்க முடியல. ஏன்னா, மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம நின்னு நிதானமா எடுக்க முடியல. ஏன்னா, ரொம்ப ரஷ்ஷு 3 நாள் ஷோன்றதுனால செம ரஷ்ஷு. அதுவும் சாட்டர்டே, சண்டேலாம் போயிருந்தோன்னா அவ்வளோதான். நம்ம எதுவுமே பார்த்துருக்க முடியாது. பசங்க சுத்தமா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்களுக்கு வந்து விளையாடுறதுலயும், மத்த இதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோஞ்சி, இதில இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃபிஷ்ஷு இதுவும் இருந்துச்சு. அங்கேயும் நாங்க கூட்டிகிட்டு போனோம். ஃப்ளவர்ஸ் தான் அந்த நந்தி மண்டபம் போட்டிருந்தாங்க பாருங்க. அது ஃபுல்லா ஒயிட்டாலே வந்து ஃப்ளவர் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நெறைய டிசைன் பண்ணியிருந்தாங்க. ம் என்னென்ன ஊர்ல இருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸையும் மொத்தமா இந்த இடத்துட்ட கொண்டு வந்துட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த ஷோக்கு போறேன். இன்ன வரைக்கும் நான் இது மாதிரி ஷோஸ் எல்லாம் நான் போனது கிடையாது. அதனால என்னால முடிஞ்சத நான் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்ட்டா ப்ராப்பரா வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். வெளியில போற விளாக்ஸ்ல நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன். ஆனாலும் எங்க போனாலும் கூட்டத்தில மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. அதனால சரியா எடுக்க முடியல. எல்லாமே கொஞ்சம் ஷேக் பண்ணி தான் இருக்கு. இது அணில் பாருங்களேன். இந்த அணில பார்த்துட்டு என் பையன் சொன்னான், "அம்மா இது பார்க்கறதுக்கு மாடு மாதிரி இருக்கு." அப்படின்னா குட்டி மாடு மாதிரி இருக்குது. அணில்டா டேய் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க. ஒரே வார்த்தையில வேலைய முடிச்சுட்டான். ஏன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல. பொக்கேஸ்லாம் நெறையா செஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த கேட்டஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் கேட்டஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஃப்ளவரும் சரி எல்லாமே இருக்குது. எதுவும் இல்லாமலாம் இல்ல. இப்போ ஃப்ளவர் ஷோ எல்லாம் முடிச்சிட்டோம். நாங்க நெக்ஸ்ட்டு வந்து மீன் இதுக்கு போறோம். அங்க வந்து நான் அப்படியே சவுண்ட் எல்லாம் இது பண்ணாம அப்படியே தான் இருக்கு. நீங்க கன்டினியூவா வாட்ச் பண்ணி பாருங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஆமா. இது பெரிய மீன் பிரானா. ஆமா. ஆமா பாரு.
இப்போ ஹாப்பியா? டயர்ட் ஆகிறாங்க, அதுதான் கூட்டிகிட்டு வந்து எங்கே இருக்கு? இந்த சைடு 2 இருக்கு. ரொம்ப காஸ்ட்லி ஃபிஷ் தான். ஆமாம் பாருங்க, Catherine.